இது என்ன தாய் திருநாடு? கொடி செடி புல்லு பூண்டு நம்ம மாநில மக்கள் எல்லாம் அந்த ஓம் என்ற அலையால் பிறந்தவர். அப்படி ஓம் என்ற அலையால் பிறந்தாலும் இதா இருக்கிறாளே அம்மனி கலைவாணி அவருடைய அனுகிரகத்தினால் நாமெல்லாம் சுதந்திர பறவை இன்று இங்க இருப்போம். நாளைக்கு வேற ஒரு செல்வம். நாளைக்கு எங்க ஓம்லூர் இன்று இங்க இருப்போம். நாளை வேற ஒரு செல்வம். திரைக்கு உயிர்காக தீர வேண்டும். இவங்கெல்லாம் யாரு? ஒரு விரசுக ஆலாமரம். இந்த ஆலாமரமானது இன்று இரவு பழங்கள் பழுத்திருக்கிறது. சனிக்கிழமை நைட்டு இரவு பழங்கள் பழுத்திருக்கிறது. இந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு நம்ம சுதந்திர பறவை வந்திருக்கிறோம். இந்த மரத்துல பழங்கள் கழிந்து விட்டா ஆலமரத்துல எங்க பழங்கள் இருக்கிறது அப்படின்னு சுதந்திர பறவை தேடி போகும். அதே போல் நம்ம சுதந்திர பறவை இன்று இங்க நாளை வேற ஒரு செல்வம். திரைக்கு உயிர்காக தீர வேண்டும். தேய் உள்ள பரம்பரைக்கு வீர வேண்டும். சரி, குழந்தைகள் விளையாடுவதற்கு இப்படி வீதியில மணல் வேணும். குழந்தை விளையாடுவதற்கு வீதியில மணல் வேணும். அப்படி மணல் வேண்டும் என்றா நம்ம உலகத்தை சுத்தி வருவதற்கு இந்த கையில திருடம், இந்த வாயில பொய்யும் இல்லைன்றா உலகத்தை எல்லாம் சுத்தி வருவோம். அப்படி இருக்கும்படியான கற்பகபுரதி காமதேனு ஒப்பந்தமாகி அம்மா நம்ம ஆடக்கூடிய ஆட்டத்தை ஒரு ஆட்டுக்கார பிள்ளை ஆடிடுவோம். நம்ம பாடக்கூடிய பாட்டை ஒரு மாட்டுக்காரன் பாடிடுவான். ஆடி பாடி பேர் எடுக்க அகலத்துல யாரால முடியாது. நான் தான் வீரன், நான் தான் தீரன் அப்படின்னு சொல்வதெல்லாம் மிக மிக தவறுகள். இன்னும் அம்மனி கலைவாணி இன்னும் நித்தம் ஓதிக்கொண்டிருக்கிறா. அவளோட நம்ம கத்தது ஒரு கடுகளவு இல்லை. அப்படி இருந்தாலும் அம்மா இப்படி இப்ப தேவர் சவிகி தற்கான அருகே வந்திருக்கிறேன். வந்தாலும் அது மட்டும் இல்ல, திருப்புகழ் என்பது ஆறிலத்துக்கு அடங்கியதோ திருப்புகழ். திருப்புகழோ ஈட்டி வர அரணகரிநாதர். அரணகரிநாதருக்கு துணை புரிந்தவர் ஆண்டவன் முருகன். முருகனோ பிறந்தது சரவண பொதிகை. சரவண பொதிகை தரித்ததோ கங்கை. கங்கையை தரித்தவர் ஈசன். ஈசன் ஏறுவாத ரிசுபம். ரிசுபத்தை படித்தவர் பிரமா. பிரமா மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பது வீணை. வீணைக்கு உரிவர் நாதம். நாதத்துக்கு உரிவர் சங்கீதம். சங்கீதத்துக்கு உரிவர் நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படித்தவன் தக்கன். தக்கன் மகளோ சத்புத கபாலம். கபாலத்துக்கு உரியவர் அரகன். அரகன் செய்வதெல்லாம் அக்குரம்பம். அக்குரமத்தை அழிக்க பிறந்தது சக்கரம். சக்கரம் என்றால் சேதலை. சேதல் என்றால் சமுத்திரம், கடல். அந்த மகாகிருஷ்ண பார்ப்பனிலே தங்கியிருக்கக்கூடிய லட்சுமி கலாச்சாரம் முடிந்து வந்தது. நான் யார்? என்னுடைய வயல்கள் என்ன? அப்படிமே தெரியுமா? ஒரு மயிலை பட்டம் அம்மா ஒரு மடிச்சையா தனங்கட்டி மடிச்சையா தனங்கட்டி அம்மா பிறந்தட்டுக்கு மாளிகை பணம் இல்ல பாலிகை பணம் என்ன அம்மா எனக்கு மாலை தாகிறாரு மாலை தாகிறாரு ஒரு கோலா போட்டம் எங்க அம்மாவை கோச்சியோ தனம் கட்டி கோச்சியோ தனம் கட்டி நீ பிறந்த கோட்டைக்கு பணம் என்ன கோட்டைக்கு பணம் என்ன அம்மா இன்னைக்கு கோட்டை தாகிறாரு அம்மாவை செடிக்கு கொய்யா நேரம் இந்த சீமையில காவலாரு
சந்திர ஐயா என்ன செய்தார் தெரியுமா? அம்மாடிக்கு கொல்லவாறு பிளிய கொல்லவாறு பிளியும் சாமி இன்னைக்கு கொத்தி வைக்கும் தண்ணு தண்ணு அம்மா இன்னைக்கு குறித்து பீரி அலைய குறித்து பீரி அலைய இந்த சண்டர கவுண்டர் இன்னைக்கு கோடி காலம் என் சாமி இன்னைக்கு வாழலை